ரைட். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீரினுடைய உவர்த்தன்மை எப்படி அளக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நாம் செலினிட்டி மீட்டர், அதாவது உவர்த்தன்மை மானியை பயன்படுத்தி நாம் எப்படி ஒரு நீர் மாதிரியுடைய உவர்த்தன்மை அளக்கிறது எப்படி பார்க்க போகிறோம். ஓகே, ஆரம்பத்திலே நான் பிரிட்ஜ் மீட்டர் தொடர்பான பேசிக் போட்டிருந்தேன். அதே பேசிக் தான் பிரிட்ஜ் மீட்டருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா செலினிட்டி மீட்டருக்கும் அதே பேசிக் தான். ஓகே, பிரிட்ஜ் மீட்டரில் எப்படி ஒளிமறிவு கோட்பாடுக்கு அமைய இயங்குதோ அதே மாதிரி தான் இந்த செலினிட்டி மீட்டரும் ஒளிமறிவு கோட்பாடு அடிப்படையாக கொண்டு இயங்குது. பிரிட்ஜ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் செப்பல் செய்திரு காணப்படுது. அதே மாதிரி தொடுகை துண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிய மேடை, அதே மாதிரி கவசம் காணப்படுது. ஓகே, கவசம் காணப்படுது. அதே மாதிரி தான் இந்த செலினிட்டி மீட்டருக்கும் அதே பேசிக் தான். ஆனால் அளக்கக்கூடிய பரமானம் வந்து வேறு. பிரிட்ஜ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா மொத்த திண்ம பதார்த்தங்கள் அளக்கும் பிரிட்ஜ் மீட்டர். ஆனால் செலினிட்டி மீட்டர் வந்து நீர் மாதிரியில், அதாவது ஏதாவது ஒரு சாம்பிளில் வந்து கறந்துள்ள உப்புச்சரிவை அளக்கும். உப்புச்சரிவை அளக்கிறதுக்கு வந்து நாம் செலினிட்டி மீட்டர் வந்து நாம் பயன்படுத்துவோம். அது இது பெர்சன்டேஜில் அளப்போம். ஓகே, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 2 நீர்மாதிரிகள் இருக்குது. ஒன்று ஏ நீர்மாதிரி, அப்புறம் பி, ஏபின்னு 2 நீர்மாதிரிகள் இருக்குது. இந்த 2 நீர்மாதிரிகளுடைய உவர்த்தன்மையை அளக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். பார்த்தீங்கன்னா நீரினுடைய உவர்த்தன்மை அளக்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய மானி தான் சொல்லுவோம் செலினிட்டி மீட்டர், உவர்த்தன்மை மானி. ரைட். இதே பிரிட்ஜ் மீட்டருடைய பேசிக் தான் இது இருக்குது. பிரிட்ஜ் மீட்டரோட பேசிக் தெரியாதவங்க வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதில் உள்ள பேசிக்காக தான் இதில் இருக்குது. இது செப்பல் செய்திருக்கு, இது மேடை மூடி. ஓகே, இது அரிய மேடை. இந்த பிரிட்ஜ், இந்த செலினிட்டி மீட்டரும் ஒளிமுறிவு கோட்பாடுக்கு அமைத்தான் இயங்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மீட்டரும் செலினிட்டி மீட்டரும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஒன்று இந்த செலினிட்டி மீட்டரில் பார்த்தீங்கன்னா பார்வை துண்டால் பார்க்குறக்குள்ள, செலினிட்டி மீட்டரில் பார்வை துண்டால் பார்க்கும்போது உள்ளுக்கு செலினிட்டி என்ற பெருமானம் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா கீழே செலினிட்டின்னு எழுதியிருக்கு. ஓகே, அப்போ இதை வச்சுக்கோ நம்ம இலகுவாக நாம் அறிஞ்சிக்கொள்ளலாம். அதனுடைய இந்த மானி வந்து பிரிட்ஜா செலினிட்டியான்னு பார்த்துக்கலாம். இல்லாட்டி அளவு வச்சு கொண்டு பார்க்கலாம். பிரிட்ஜ் மீட்டர் வந்து செலினிட்டியை விட கொஞ்சம் கொட்டையாக இருக்கும், செலினிட்டி மீட்டர் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு கொண்டு நாம் அளந்து கொள்ளலாம். ஆனால் அது சரியான மெத்தட் இல்லை, நம்ம பார்த்து தான் தெரிவு செய்யணும். ஓகே, அது செலினிட்டியா பிரிட்ஜான்னு. ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 நீர் மாதிரி இருக்குது. அதை நம்ம அதில் எப்படி நம்ம செலினிட்டி மீட்டர் பயன்படுத்தி நாம் எப்படி உவர்த்தன்மை அளக்குன்னு பார்ப்போம். ரைட். இது பார்த்தீங்கன்னா துளிப்பான். ஓகே, துளிப்பான் பயன்படுத்துவோம். அடுத்து ஓகே சொல்லுவோம். இது திருகாணி செலுத்தி செப்பல் செய்திருக்க நம்ம அசைப்பதன் மூலம் இதை நம்ம 0 கொண்டு வர்றதுக்கு, தான் 0 செட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த தெருகை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ நாம் எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணும்னா காட்சி வர்த்த நீரை பயன்படுத்தி, ஓகே, காட்சி வர்த்த நீரை பயன்படுத்தி இதோடைய வாசிப்பை நம்ம ரீடிங் கொண்டு வரணும், அதாவது 0க்கு கொண்டு வரணும். ஓகே, மானி நம்ம செப்பல் செய்யணும். ஓகே, ரைட். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம காட்சி வர்த்த நீரை பயன்படுத்தி நாம் இதோட ரீடிங் நம்ம 0க்கு கொண்டு வரலாம். ஓகே, ரைட். இது சொல்லுவோம் காட்சி வர்த்த நீர். ஓகே, இது மேடை. ஓகே, இது மூடி. ஓகே, மூடி. இது அரிய மேடை. அரிய மேடை நாம் காட்சி வர்த்த நீரை ஒரு துளி இட்டுக்கொள்வோம். ஓகே, சில துளிகள் இட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேடையை நம்ம மூடிக்கொள்வோம். ஓகே, வலிச்சிடைப்படாத மாதிரி மூடிக்கணும். வடியக்கூடிய காட்சி வர்த்த நீரை தொடச்சிக்கலாம். ஓகே, நான் பார்த்தோம்னா நமக்கு செப்பம் செய்யப்பட்டிருக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 0க்கு செப்பம் செய்யப்பட்டிருக்குது, உங்களுக்கு தெரியுது. ஓகே, நான் காட்சி வர்த்த நீரை பயன்படுத்துகிற அதோடைய நீளமும் வெள்ளையும் அந்த சந்திக்கிற இடைமுகத்தில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஓகே, ஓகே, 0 இருக்குது. ஆகவே மானி நம்ம 0க்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா காட்சி வர்த்த நீரை வந்து டிஷ்யூவால் தொடச்சி கொள்ளணும். ஓகே, மேடையும் மூடியும் நம்ம தொடச்சி கொள்ளணும். அதுக்கப்புறம் முதல்ல நாம் மாதிரி நீ மாதிரியுடைய உப்புத்தன்மையை நம்ம காண்போம். உப்புத்தன்மையை. ஓகே, ரைட். ஓகே,
இப்போ நாம் அரை மேலே சில துளைகள் இட்டுக்கொள்ளலாம். ஓகே, மேலேயே வாய்ச்சிறைப்படாத மாதிரி மூடிக்கணும். வடியக்கூடிய சாம்பிள்ஸை நம்ம துடைச்சிக்கணும். ஓகே, டிஷ்யூவால் நம்ம துடைச்சிக்கொள்ளலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம ரீடிங் பார்த்தோம்னா நமக்கு உவர்த்தன்மை கிடைக்க போகுது நமக்கு 0, 5, 10% நமக்கு கிடைக்குது. ஓகே, ரைட். ஓகே, அப்போனா மாதிரி ஏனுடைய உவர்த்தன்மை வந்து உவர்த்தன்மை சதவீதம் வந்து 10% இருக்குது. ஓகே, அடுத்து நாம் மாதிரி பியினுடைய உவர்த்தன்மை அளப்போம். முதலாவது அடைமையை துடைச்சிக்கொள்வோம் டிஷ்யூவால். ஓகே, அப்புறம் காய்ச்சி கொடுத்த நீரால் மேடி ஒரு முறை கழுவணும். ஏன்னா முதல் மாதிரியை இட்டிருக்கோம். ஆகவே அதோட அந்த மாதிரி பி மாதிரியில் கலக்காமல் இருக்கிறதுக்கு நாம் அடைமுறை நம்ம காய்ச்சி கொடுத்த நீரால் கழுவிக்கொள்ளணும். ஓகே, ரைட். டிஷ்யூவால் துடைச்சிக்கொள்வோம். ரைட். இப்போ மாதிரி பியினுடைய நீர் மாதிரியுடைய உவர்த்தன்மை நம்ம அளப்போம். அரை மைல் இட்டுக்கொள்ளலாம் மாதிரியை. ஓகே, வடியக்கூடிய சாம்பிள்ஸை துடைச்சிக்குவோம். நம்ம ரீடிங் பார்த்தோம்னா பார்த்தோம்னா 20, 25, 30. ஓகே, 30% இருக்குது. ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னா பி நீர் மாதிரியுடைய உவர்த்தன்மை சதவீதம் வந்து 30% இருக்குது. ஓகே, 30% இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த செலினிட்டி மீட்டர் பயன்படுத்தி, அதாவது உவர்த்தன்மை மானியை பயன்படுத்தி எப்படி நம்ம ரீடிங் எடுக்கிறதுனா, இதில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சாம்பிளை ஒரு மாதிரி இட்டு அவதானிக்கிறோம்ல. ஓகே, தளத்துக்கு நாம் இந்த அரிய மேடியை கடையாக பிடிச்சிக்கிட்டு நம்ம மாதிரியை வைக்கிறோம்ல. ஓகே, விட்டு நாம் ரீடிங் ஒன்றை பார்க்குறது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அளவீடுகள் பிரிட்ஜ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா, ஓகே, பிரிட்ஜ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 100%, அதாவது சதவீதத்தில் கொடுத்துருப்பாங்க. 100% கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்ஸ் பர் 1000 கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது பிரிட்ஜ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா பர்ஸ் பர் 100, இதில் பர்ஸ் பர் 1000 இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சதவீத குறியீடு காட்டப்பட்டிருக்கு. ஓகே, பிரிட்ஜ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா பர்ஸ் பர் 1000 காட்டப்பட்டிருக்குது. ஆனால் பிரிட்ஜ் மீட்டர் ரீடிங் வந்து பர்ஸ் பர் 100 கொடுத்துருப்பாங்க. ஆகவே பிரிட்ஜ் மீட்டர் பார்த்தீங்கன்னா 100%. ஓகே, 100% தான் நமக்கு வரக்கூடிய ரீடிங் வரும், பிரிட்ஜ் பெர்சன்டேஜ் வரும். ஆனால் நாம் செலினிட்டி மீட்டரில் வந்து 1000% பர்ஸ் பர் 1000 தான் நாம் வரக்கூடிய உவர்த்தன்மை பெர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கப்பெறும். ஓகே, அப்போ இதை வச்சு கொண்டு தான் நாம் பார்க்கணாவே இதில் வர ரீடிங் வந்து 100க்கு தான் ரீடிங் வரக்கூடிய ரீடிங் வந்து காணப்படும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10%னா 100க்கு 10. ஓகே, பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம்னா 100க்கு, ஓகே, இப்போ 100%னா அதில் 10% வந்து எனது பிரிட்ஜ் பெருமானமாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம சென்டிமீட்டரில் பார்க்குற போல் 1000%க்கு
வரக்கூடிய ஆன்சர் வந்து 20 இருந்துச்சுன்னா ஓகே. அப்போ 1000க்கு 20 இருக்கும் ஓகே. அப்போ இந்த குறியீடு பார்த்தீங்கன்னா 100க்கு ஓகே. இது வந்து 100 சாதாரண பெர்சன்டேஜ் குறியீடு வந்து 100க்கு ஓகே. 100%. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி 2 டாட் ஓகே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி 3 குறியீடுகள் புள்ளி வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 1000க்கு ஓகே. 1000%க்கு தான் பர் 1000க்கு தான் இந்த குறியீடு பயன்படுத்தப்படும் ஓகே. ரைட். அப்போ நம்ம இடியனுக்குள்ளே நம்ம பார்த்து எடுக்கணும் ஓகே. ரைட். அப்போ சென்டிமீட்டர் வந்து பர் 1000க்கு தான் இருக்குது. ஆனால் பிரிட்ஜ் மீட்டர் வந்து பர் 100க்கு இருக்குது ஓகே. ரைட். அப்போ நம்ம இலகுவாக நாம் ரீடிங்கை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா முதல்ல வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கே 10% இருந்துச்சு. அதுக்கப்புறம் 30% ஓகே. 30% இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து 100% 100க்கு அப்புறம் 1000க்கு 10%. இங்கே பார்த்தீங்கன்னா 1000க்கு 10% ஓகே. அப்போ வரக்கூடிய ரீடிங்கை வந்து நீங்கள் சாதாரண சதவீத குறியீடை போடக்கூடாது. அதுவே நாம் பர்ஸ் பர் 1000 ஓகே. பர்ஸ் பர் 1000ல் கொடுக்கணும். இங்கே 30 ஆகவே பர்ஸ் பர் 1000ல் நம்ம ஆன்சரை கொடுக்கணும் ஓகே. ரைட். ஓகே. அவை அடுத்த வீடியோவில் நாம் இன்னும் புதிய விஷயங்கள் பார்ப்போம் ஓகே. ரைட். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அவை. அப்போ ஏ மாதிரியுடைய ஓத்தமை சதவீதம் வந்து 10% இருக்குது. அதே மாதிரி பி மாதிரியுடைய ஓத்தமை சதவீதம் வந்து 30% இருக்குது ஓகே.